ஓம் சாந்தி. டிசம்பர் 15, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி February 28, 2003. சேவை செய்வதுடன் கூடவே சம்பூர்ணமாகுவதற்கும் திட்டங்களை செய்யுங்கள். கர்மாதீத் ஆகுவதற்கான ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். இன்று தந்தை சிவன் தனது அவதாரத்தினதும் அத்துடன் குழந்தைகளான உங்களுடையதும் ஜெயந்தியை, பிறந்த நாளை தனது சாலிகிராம் குழந்தைகளுடன் கொண்டாடுவதற்காக வந்துள்ளார். அவதாரத்தின் ஜெயந்தி மிகவும் அற்புதமானது. எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரும் தந்தையின் ஜெயந்தியை தமது சொந்த ஜெயந்தியையும் கொண்டாடுவதற்காக ஓடோடி வந்துள்ளார்கள். ஜெயந்தி, அதாவது தந்தையின் அவதார நாளும் குழந்தைகளின் அவதார நாளும் ஒன்றே ஆகும். தந்தையின் பிறந்த நாளும் குழந்தைகளின் பிறந்த நாளும் ஒரே நாளில் வருவது அற்புதமே. எனவே இன்று சாலிகிராம் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் தந்தைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்தீர்களா அல்லது அவற்றை பெற வந்தீர்களா? நீங்கள் அவற்றை வழங்க வந்துள்ளீர்கள், அத்துடன் அவற்றை பெற்றுக்கொள்ளவும் வந்துள்ளீர்கள். இவை இரண்டும் ஒன்றாக இருப்பதென்பது உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே அதிக 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 அளவு அன்பு உள்ளது என்பதன் அடையாளமாகும். இதனாலேயே உங்களின் பிறந்த நாட்கள் ஒன்றாக உள்ளன. அத்துடன் நீங்கள் உங்களின் வாழ்நாள் முழுவதும் ஒன்றிணைந்தே இருக்கின்றீர்கள், அதாவது நீங்கள் ஒன்றாகவே இருக்கின்றீர்கள். இத்தகைய அன்பை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கின்றீர்களா? உங்களின் தொழிலை பொறுத்தவரை தந்தையின் தொழிலும் குழந்தைகளின் தொழிலும் உலகை மாற்றுவதே ஆகும். நீங்கள் என்ன சத்தியத்தை செய்துள்ளீர்கள்? நீங்கள் ஒன்றாகவே பரந்தாமத்திற்கு, உங்களின் இனிய வீட்டிற்கு திரும்பிச் செல்வீர்கள் என்பதே ஆகும். அல்லது நீங்கள் பிந்தி செல்வீர்களா? நீங்கள் ஒன்றாக செல்லவே விரும்புகின்றீர்கள், அப்படித்தானே? எனவே உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே அத்தகைய அன்பு உள்ளது. தந்தையாலோ அல்லது குழந்தைகளாலோ தனித்து எதையும் செய்ய முடியாது. உங்களால் எதையாவது செய்ய முடியுமா? தந்தையின்றி உங்களால் எதையாவது செய்ய முடியுமா? தந்தையாலும் எதையும் செய்ய முடியாது. இதனாலேயே பிராமண குழந்தைகளான உங்கள் அனைவரையும் உருவாக்குவதற்காக அவர் தந்தை பிரம்மாவின் ஆதாரத்தை எடுத்துள்ளார். பிராமணர்கள் இல்லாமல் தந்தையாலும் எதையும் செய்ய முடியாது. இதனாலேயே இந்த அலௌகிக அவதார பிறவி நாளில் தந்தை உங்களுக்கும் குழந்தைகளான நீங்கள் தந்தைக்கும் பல மில்லியன் மடங்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வழங்குகின்றீர்கள். நீங்கள் இவற்றை தந்தைக்கு வழங்குகின்றீர்கள், தந்தை உங்களுக்கு இவற்றை வழங்குகின்றார். அமிர்த வேளையிலிருந்து அதற்கு முன்பிருந்தே தந்தை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வாழ்த்து மடல்களையும் கடிதங்களையும் இதயபூர்வமான இனிய பாடல்களையும் பெற்றுள்ளார். இப்பொழுதும் இந்த தேசத்தையும் வெளிநாடுகளையும் சார்ந்த குழந்தைகள் அனைவரும் பாப்தாதாவிற்கு சூட்சுமமான முறையில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். அவை இங்கே வந்தடைகின்றன. இந்த ஒளி, அதாவது ஒளிபரப்பு குழந்தைகளை சென்றடைகிறது. குழந்தைகளின் இதயத்தின் சப்தம் தந்தையை வந்தடைகிறது. அனைத்து இடங்களிலும் குழந்தைகள் சந்தோஷ நடனம் ஆடுகின்றார்கள். ஆகா பாபா, ஆகா சாலிகிராம்க ஆத்மாக்களான நாங்கள், நீங்கள் அனைவரும் ஆகா ஆகா என்ற பாடலை பாடுகின்றீர்கள். உங்களுடைய இந்த பிறந்த நாளின் ஞாபகார்த்தத்தை பக்தர்கள் துவாபர யுகத்திலிருந்து இன்று வரை கொண்டாடுகின்றார்கள். பக்தர்களும் அவர்களின் அன்பான பக்தியில் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல. எவ்வாறாயினும் அவர்கள் பக்தர்கள், அவர்கள் குழந்தைகள் அல்ல. அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் கல்பம் முழுவதிலும் ஒரு முறையே அவதாரத்தின் முக்கியத்துவத்தை கொண்டாடுகின்றீர்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் சத்திய பிரமாணம் செய்கிறார்கள். அவர்கள் விரதம் இருக்கிறார்கள், அத்துடன் சத்தியமும் செய்கிறார்கள்.
நீங்கள் ஒரு முறையே சத்தியம் செய்கிறீர்கள். அவர்கள் உங்களை பிரதி செய்துள்ளார்கள். ஆனால் நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்திற்கும் அவர்களின் ஞாபகார்த்தத்தின் முக்கியத்துவத்திற்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. அவர்களும் தூய்மைக்கான சத்தியத்தை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் மட்டுமே அதை செய்கிறார்கள். நீங்கள் அனைவரும் இந்த தூய்மைக்கான சத்தியத்தை நீங்கள் பிறப்பெடுத்த கணத்தில் ஒரு முறை மட்டுமே செய்கிறீர்கள். அப்படித்தானே? நீங்கள் அதை செய்தீர்களா அல்லது இன்னமும் அதை செய்ய வேண்டி உள்ளதா? நீங்கள் அதை செய்தீர்கள். நீங்கள் அதை ஒரு முறை செய்தீர்கள். அவர்கள் அதை ஒவ்வொரு வருடமும் செய்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அதை செய்தீர்களா? நீங்கள் பிரம்மச்சரியத்தின் சத்தியத்தை மட்டும் செய்யவில்லை, ஆனால் சம்பூர்ணமான தூய்மைக்கான சத்தியத்தை செய்துள்ளீர்கள். பாண்டவர்களே, நீங்கள் சம்பூர்ணமான தூய்மைக்கான சத்தியத்தை செய்துள்ளீர்களா அல்லது பிரம்மச்சரியம் மட்டும் போதுமா? பிரம்மச்சரியமே அஸ்திவாரமாகும். பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, அத்துடன் மற்ற 4 விகாரங்களும் உள்ளன. நீங்கள் மற்ற 4ற்கும் சத்தியம் செய்தீர்களா அல்லது ஒன்றுக்கு மட்டும்தானா? இதை சோதனை செய்யுங்கள். கோபப்படுவதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறதல்லவா? உங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லையா? நீங்கள் சிறிது கோபப்பட வேண்டுமா? நீங்கள் கோபப்பட வேண்டியதில்லையா? பாண்டவர்களே, பேசுங்கள். நீங்கள் கோபப்பட வேண்டியதில்லையா? நீங்கள் கோபப்பட வேண்டி உள்ளது. ஓகே. பாப்தாதா கோபத்தையும் அதன் சகப்பாடிகளையும் பார்த்திருக்கின்றார். நீங்கள் மகத்தான தீய ஆவியை துறந்து விட்டீர்கள். குடும்பத்தில் உள்ள தாய்மார்களுக்கு தமது வளர்ந்த வயதான குழந்தைகளின் மீது அந்த அளவு அன்போ அல்லது பற்றோ இருப்பதில்லை. ஆனால் தமது பேர குழந்தைகளின் மீது அவர்களுக்கு அதிக அளவு அன்பு இருக்கிறது. சிறுவர்கள் மிகவும் நேசிக்கப்படுகிறார்கள். அதேபோல் 5 விகாரங்களில் மிக பெரும் தீய ஆவியின் மீது குழந்தைகளான நீங்கள் கொண்டிருக்கும் அன்பு குறைந்துள்ளது. ஆனால் இன்னமும் அந்த விகாரங்களின் பிள்ளைகளின் மீது, அதாவது விகாரங்களின் சிறிய சுவடுகளின் மீதும் சந்ததியின் மீதும் உங்களுக்கு அன்பிருப்பதை பாப்தாதா பார்த்தார். உங்களுக்கு அவற்றின் மீது அன்பு இருக்கிறதா? சில நேரங்களில் அவற்றின் மீது அன்பு இருக்கிறது. அவற்றின் மீது அன்பு இருக்கிறதா? தாய்மார்களே, இரட்டை வெளிநாட்டவர்களே, உங்களுக்கு கோபம் வருவதில்லையா? சிலர் பாபாவிடம் மிகுந்த கெட்டிக்காரத்தனத்துடன் பேசுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? பாபா உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அதை இன்றே துறக்க வேண்டியிருக்கும். அதற்கு நீங்கள் தயாரா? அவற்றை துறப்பதற்கு நீங்கள் தயாரா? அல்லது நீங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்வதைப் போல் உங்களின் ஃபைலில் கடுதாசிகளை சேர்த்துக் கொள்வீர்களா? தந்தையிடமுள்ள உங்களின் சத்தியங்களின் ஃபைல் மிக மிக பெரியதாகிவிட்டது. அதனால் இப்பொழுதும் உங்களின் சத்தியங்களுக்கான ஃபைலில் மேலும் ஒரு கடுதாசியை சேர்க்க மாட்டீர்கள் தானே? நீங்கள் அதை முடிவிற்கு கொண்டு வருவீர்களா அல்லது ஃபைலில் சேர்த்துக் கொள்வீர்களா? நீங்கள் என்ன செய்வீர்கள்? பேசுங்கள் ஆசிரியர்களே, நீங்கள் என்ன செய்வீர்கள்? முடிவிற்கு கொண்டு வருவீர்களா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். வெறுமனே சத்தியம் செய்யாதீர்கள். அவ்வாறாயின் பாப்தாதா ஒரு கடும் ரூபத்தை எடுக்க வேண்டியிருக்கும். இது ஓகேயா? இரட்டை வெளிநாட்டவர்களே, நீங்கள் அதை முடிவிற்கு கொண்டு வருவீர்களா? அதை முடிவிற்கு கொண்டு வருபவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இதை தொலைக்காட்சியில் பதிவு செய்யுங்கள். உங்களின் கைகளை உயரே உயர்த்துங்கள். பதிவாக அல்ல, துவாபர யுகத்து முறையில் அல்ல. அச்சா, இது சரிதானே? ஓகே, கேளுங்கள். தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயான உரையாடல் எவை? பாப்தாதா தொடர்ந்து புன்னகை செய்தார். தந்தை கேட்கின்றார், ஏன் நீங்கள் கோபப்படுகின்றீர்கள்? நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள், நான் கோபப்படவில்லை, ஆனால் எனக்கு கோபம் ஊட்டப்பட்டது. நான் அதை செய்யவில்லை, ஆனால் எனக்கு கோபம் ஊட்டப்பட்டது. எனவே தந்தை இப்பொழுது என்ன கூறட்டும்? அதன் பின்னர் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்?
நீங்களாக இருந்திருந்தால் நீங்களும் கோபப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் மிகவும் இனிய விஷயங்களை கூறுகிறீர்கள். அதன் பின்னர் நீங்கள் கூறுகிறீர்கள், அசரீரியாக இருப்பதிலிருந்து ஒரு பௌதிக சரீரத்தை எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எனவே இப்பொழுது கூறுங்கள், இத்தகைய இனிய குழந்தைகளுக்கு தந்தை என்ன கூறட்டும்? எவ்வாறாயினும் தந்தை கருணை நிறைந்தவர் ஆக வேண்டி உள்ளது. அவர் கூறுகின்றார், ஓகே, நான் இப்பொழுது உங்களை மன்னிக்கின்றேன், ஆனால் அதை எதிர்காலத்தில் செய்யாதீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் மிக நல்ல பதில்களை கொடுக்கின்றீர்கள். எனவே தூய்மையே பிராமணர்களான உங்களின் அலங்காரங்கள் அனைத்திலும் மகத்தானதாகும். இதனாலேயே அவர்கள் உங்களின் ரூபங்களை அதிக அளவில் அலங்கரிக்கிறார்கள். அந்த அலங்காரங்கள் உங்களின் தூய்மையின் ஞாபகார்த்தங்கள். சம்பூர்ண தூய்மை, பெயரளவில் தூய்மை கிடையாது. சம்பூர்ணமான தூய்மையே உங்களின் பிராமண வாழ்க்கையில் அனைத்திலும் மகத்தான சொத்து, ராஜரீகம் மற்றும் ஆளுமையாகும். இதனாலேயே பக்தர்களும் ஒரு நாள் தூய்மைக்கான விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் உங்களை பிரதி செய்துள்ளார்கள். அவர்கள் தமது உணவு பானத்திலும் விரதம் இருக்கிறார்கள். உணவை விடுக்கும் விரதமும் அவசியமானதே. ஏன்? பிராமணர்களான நீங்களும் உங்களின் உணவு பானத்தில் உறுதியான சத்தியத்தை செய்துள்ளீர்கள் தானே? உங்களின் மதுபன் படிவங்களை நிரப்பும்படி உங்கள் அனைவரையும் கேட்கும்போது உங்களின் உணவு முறைகள் அனைத்தும் தூயதாக இருக்கின்றனவா என்றும் கேட்கப்படுகின்றீர்கள். உங்களிடம் இது கேட்கப்படுகிறதல்லவா? எனவே உணவு பானத்தை பொறுத்தவரை உங்களின் விரதம் உறுதியானது தானே? அது உறுதியாக உள்ளதா அல்லது சில நேரங்களில் அது பலவீனம் அடைகின்றதா? இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு அது இரட்டை உறுதியாக இருக்க வேண்டும். இது இரட்டை உறுதியாக உள்ளதா? அது இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு உறுதியாக உள்ளதா? இது இரட்டை உறுதியாக உள்ளதா? அல்லது நீங்கள் சில நேரங்களில் களைப்படைந்து, ஓகே பரவாயில்லை, இன்று நான் வெளியே ஏதாவது சாப்பிடுவேன் என்று கூறுகின்றீர்களா? நீங்கள் சிறிதளவு பின்தங்குவதில்லை தானே? உங்களின் உணவிலும் பானத்திலும் உறுதியாக இருக்கின்றீர்களா? இதனாலேயே பக்தர்களும் தமது உணவு முறைகளில் விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். மூன்றாவது சத்தியம் இரவு முழுவதும் விழித்திருப்பதாகும், ஜாகரன். அவர்கள் இரவு முழுவதும் விழித்திருக்கிறார்கள். பிராமணர்களான நீங்கள் அறியாமை நித்திரையிலிருந்து விழித்திருப்பதற்கான சத்தியத்தை செய்கின்றீர்கள். இடையில் உங்களுக்கு ஏதாவது அறியாமை நித்திரை வருவதில்லை தானே? பக்தர்கள் உங்களை பிரதி செய்கிறார்கள். நீங்கள் மிகவும் உறுதியாக இருப்பதனாலேயே அவர்கள் உங்களை பிரதி செய்கிறார்கள். உங்களிடம் அறியாமை நித்திரை, அதாவது பலவீனம், கவனக்குறைவு அல்லது சோம்பேறித்தனத்தின் நித்திரை எதுவும் இருக்கக்கூடாது. அல்லது நீங்கள் சிறிது தூங்கி விழுந்தால் பரவாயில்லையா? நீங்கள் சில நேரங்களில் தூங்கி விழுகின்றீர்களா? சிலர் அமிர்த வேளையிலும் தூங்கி வழிகின்றார்கள். எவ்வாறாயினும் உங்களில் ஞாபகார்த்தங்களில் உங்களிடமிருந்து பக்தர்கள் எதை பிரதி செய்கிறார்கள் என சிந்தித்து பாருங்கள். என்னதான் நடந்தாலும் தமது சத்தியத்தை மீறக்கூடாது என அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நாளில் பக்தர்கள் தமது உணவிலும் பானத்திலும் ஒரு விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். நீங்கள் இன்று என்ன செய்வீர்கள்? நீங்கள் பிக்னிக் செல்வீர்களா? அவர்கள் விரதம் இருப்பார்கள். நீங்கள் பிக்னிக் செல்வதுடன் கேக் ஒன்றையும் வெட்டுவீர்கள். நீங்கள் பிறவியிலிருந்தே சத்தியத்தை செய்திருப்பதனால் பிக்னிக் செல்வீர்கள். இதனாலேயே இன்று நீங்கள் பிக்னிக் செல்வீர்கள். குழந்தைகளான உங்களிடமிருந்து பாப்தாதாவிற்கு இப்பொழுது என்ன வேண்டும்? உங்களுக்கு இது தெரியும். உங்களிடம் மிக நல்ல எண்ணங்கள் உள்ளன. உங்களிடம் எத்தகைய நல்ல எண்ணங்கள் ஏற்படுகின்றதென்றால் பாபா அவற்றை கேட்கும்போது மிகுந்த சந்தோஷம் அடைகின்றார். உங்களுக்குள் எண்ணம் ஏற்படுகிறது. ஆனால் பின்னர் என்ன நடக்கிறது? ஏன் உங்களின் எண்ணங்கள் பலவீனமாகின்றன? தந்தையின் மீது அதிக அளவு அன்பு உங்களுக்கு இருப்பதனால் நீங்கள் எதையாவது செய்ய விரும்புகின்றீர்கள். குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவின் மீது
உங்களின் இதயபூர்வமாக அதிக அளவு அன்பு உள்ளது என்பதை தந்தையும் அறிவார். நீங்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்தி உங்களிடம் 100% அன்பு மட்டுமல்ல, ஆனால் 100%ஐ விட அதிகமான அன்பு உள்ளது என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் அன்பில் சித்தி எய்தி உள்ளீர்கள் என்பதை தந்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் ஏன் இந்த ஆனால்? உங்களுக்கு அன்பு இருக்கிறதா இல்லையா? ஆனால் என்பது இருக்கிறதா இல்லையா? பாண்டவர்களே, ஆனால் என்பது இருக்கிறதா? சில நேரங்களில் இடையில் ஒரு ஆனால் வருகிறதா? நீங்கள் இல்லை என்று கூறுகின்றீர்கள். இல்லை. எனவே இதன் அர்த்தம் ஆம் என்பதே ஆகும். பாப் தாதா ஒரு விஷயத்தை கவனித்தார். பெரும்பாலானோருக்கு இந்த சத்தியம் பலவீனம் ஆகுவதற்கான ஒரு காரணம் காணப்படுகிறது. அது ஒரே ஒரு வார்த்தையே. அந்த ஒரு வார்த்தை என்னவென்று சிந்தியுங்கள். ஆசிரியர்களை பேசுங்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன? பாண்டவர்களை பேசுங்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன? உங்களுக்கு அது ஞாபகம் வருகிறதல்லவா? அந்த ஒரு வார்த்தை நான் என்பதாகும். நான் என்ற வார்த்தை அகம்பாவத்தின் வடிவிலும் அத்துடன் உங்களை பலவீனமாக்கும் வடிவிலும் பயன்படுத்தப்படுகிறது. நான் கூறியது, நான் செய்தது, நான் புரிந்து கொண்டது, அது மட்டுமே சரி, அதுதான் நடக்க வேண்டும். இதுவே நான் என்ற அகம்பாவம் ஆகும். அந்த நான் நிறைவேறாத போது மனசோர்வு அடையும் நான் என்பதும் உள்ளது. என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் தொடர முடியாது, இது மிகவும் கடினம். ஷரீர உணர்வின் நான் என்பது மாற வேண்டும். நான் என்பது உங்களின் சுய மரியாதையை நினைப்பூட்டக்கூடியது. நான் என்பது உங்களை ஷரீர உணர்வுடையவராகவும் ஆக்கக்கூடியது. நான் உங்களை மனசோர்வு அடைய செய்யும். நான் உங்களின் இதயத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அகம்பாவத்தின் அடையாளம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? யாராவது ஒருவருக்கு ஷரீர உணர்வின் சிறிதளவு சுவடேனும் இருந்தால் அதன் அடையாளம் என்ன? அவரால் அவமரியாதையை சகித்துக் கொள்ளவே முடியாது. அகம்பாவம் உங்களை இகழ்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாமல் செய்துவிடும். அது சரியல்ல. சிறிது பணிவானவர் ஆக வேண்டும் என யாராவது சிறிதளவு உங்களுக்கு கூறினாலும் நீங்கள் அவமதிக்கப்பட்டதாகவே உணர்வீர்கள். இதுவே அகம்பாவத்தின் அடையாளமாகும். பாப்தாதா சூட்சும வதனத்தில் புன்னகை செய்து கொண்டிருந்தார். குழந்தைகள் எங்கும் சிவராத்திரியை பற்றிய சொற்பொழிவுகளை ஆற்றுகிறார்கள். நீங்கள் எங்கும் சிவராத்திரியை பற்றி அதிக அளவு சொற்பொழிவுகளை வழங்குகின்றீர்கள் தானே? அவற்றில் குழந்தைகளான நீங்கள் பயன்படுத்தும் ஒரு கருத்தை பாப்தாதா நினைவு செய்தார். நீங்கள் கூறுகின்றீர்கள், சிவராத்திரி தினத்தில் ஓர் ஆடு பலி கொடுக்கப்படுகிறது. அது அதிக அளவில் மே மே என்று கூறுகிறது. ஆடு மே மே என கூறுவதால் அதை நான் என்று சிவராத்திரியின் போது பலி கொடுங்கள். இதை கேட்டபோது தந்தை புன்னகை செய்தார். ஆகவே நீங்களும் இந்த நான் மே என்பதை பலி கொடுக்க வேண்டும். உங்களால் அதை அர்ப்பணிக்க முடியுமா? உங்களால் அதை செய்ய முடியுமா? பாண்டவர்களே, உங்களால் அதை செய்ய முடியுமா? இரட்டை வெளிநாட்டவர்களே, உங்களால் அதை செய்ய முடியுமா? முழுமையாக அர்ப்பணிப்பதா அல்லது அர்ப்பணிப்பதா? முழுமையான அர்ப்பணிப்பு. இன்று கொடியை ஏற்றும் பொழுது இத்தகைய சத்தியத்தை செய்யும்படி பாப்தாதா செய்ய மாட்டார். இன்று உங்களின் ஃபைலில் மற்றொரு கடுதாசியை சேர்ப்பதற்காக உங்களை சத்தியம் செய்யும்படி பாபா கூற மாட்டார். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? தாதிகளே, இன்று அவர்களை இத்தகைய சத்தியத்தை செய்யும்படி சொல்வோமா? நீங்கள் அதை முடிவாக ஆக்குவீர்களா? அல்லது உங்களின் ஃபைலில் மற்றுமொரு கடுதாசி துண்டை சேர்த்துக் கொள்வீர்களா? பேசுங்கள். அவற்றை முடிவிற்கு கொண்டு வருவோம் என்று கூறப்பட்டது. உங்களுக்கு தைரியம் உள்ளதா? உங்களிடம் தைரியம் இருக்கிறதா? நீங்கள் இதை கேட்பதில் மிக ஆழமாக மூழ்கி இருப்பதனால் உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். இல்லை, நாளை எதுவும் நடக்காதுதானே? அது நடக்காதுதானே?
நாளை மாயை வருவாள். அவள் சுற்றுலாவில் வருவாள். மாயைக்கும் உங்களின் மீது அன்பு உள்ளதா? ஏனென்றால் நீங்கள் அனைவரும் அதிகளவு பகட்டாகவும் சேவை செய்வதனால் நீங்கள் சம்பூர்ண முறை நிலைக்குரிய நேரத்தை நெருக்கமாக கொண்டு வருகின்றீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஒரு சொற்பொழிவு ஆற்றினீர்கள் என்று நினைக்காதீர்கள். உண்மையில் நீங்கள் நேரத்தை நெருக்கமாக கொண்டு வருகின்றீர்கள். நீங்கள் நல்ல சேவை செய்கின்றீர்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் காலம் நெருங்கி வருவதையும் பாப்தாதா பார்க்கின்றார். நீங்கள் அதை நெருக்கமாக கொண்டு வருகின்றீர்கள். நீங்கள் 100,000 பேரை அல்லது 150,000 பேரை மட்டும் ஒன்றாக கொண்டு வரவில்லை. ஆனால் காலத்தையும் நெருக்கமாக கொண்டு வந்துள்ளீர்கள். குஜராத் இதை இப்பொழுது செய்துள்ளனர். பம்பாயும் இதை செய்வார்கள். மற்ற இடங்களும் அதனை செய்வார்கள். ஓகே, 10,000 இல்லாது விட்டால் 5,000 பேர்களுக்காயினும் நீங்கள் அவர்கள் அனைவருக்கும் செய்தியை வழங்குகின்றீர்கள். எனவே அத்துடன் கூடவே சம்பூர்ணத்திற்கும் நீங்கள் ஆயத்தங்களை செய்துவிட்டீர்களா? நீங்கள் அந்த ஆயத்தங்களை செய்துவிட்டீர்களா? நீங்கள் விநாசத்தை அழைக்கின்றீர்கள். எனவே நீங்கள் ஆயத்தங்களை செய்துவிட்டீர்களா? வெளிப்படுத்துதலை விரைவில் கொண்டு வருவதற்கான திட்டங்களை இப்பொழுது செய்ய வேண்டுமா என தாதி ஒரு கேள்வி கேட்டார். பாப்தாதா கூறுகின்றார், வெளிப்படுத்துதல் என்பது ஒரு வினாடிக்குரிய விஷயம் அல்ல. ஆனால் வெளிப்படுத்துதல் நிகழும் முன்னர் ஸ்தாபனையை செய்பவர்கள் என்றும் தயாரா என ஆனால் வெளிப்படுத்துதல் நிகழும் முன்னர் ஸ்தாபனையை செய்பவர்கள் என்றும் தயாரா என பாப்தாதா கேட்கின்றார். திரைகளை திறக்கலாமா அல்லது யாராவது ஒருவர் தனது காதுகளை அலங்கரித்துக் கொண்டும் மற்றொருவர் தனது தலையை அலங்கரித்துக் கொண்டும் இருக்கின்றார்களா? நீங்கள் தயாரா? நீங்கள் தயார் ஆகுவீர்கள். ஆனால் எப்பொழுது? ஒரு தேதியை சொல்லுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் செய்தியை வழங்க வேண்டும் என இப்பொழுது நீங்கள் ஒரு தேதியை நிச்சயம் செய்திருப்பதைப் போல் நீங்கள் அனைவரும் என்றும் தயாராக வேண்டும். குறைந்தபட்சம் 16,000 பேர் என்றும் தயாராக இருக்க வேண்டும். 9 லட்சம் ஒரு புறம் வையுங்கள். குறைந்தபட்சம் 16,000 பேர் தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் தயாரா? பாபா கைத்தட்டட்டுமா? வெறுமனே ஆம் என்று கூறாதீர்கள். என்றும் தயார் நிலையில் இருங்கள். பாப்தாதா அவர்களை தொடுவார். அவர் கை தட்டுவார். பஞ்சபூதங்களும் தமது பணியை ஆரம்பிக்கும். விஞ்ஞானிகள் தமது வேலையை ஆரம்பிப்பார்கள். என்ன தாமதம்? அவர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். 16,000 பேர் தயாரா? அவர்கள் தயாரா? அது நடக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கூறப்பட்டது. இந்த பதில் உங்களை விடுவிப்பதற்கே ஆகும். பாபாவிற்கு 16,000 பேரிடமிருந்து அவர்கள் என்றும் தயார் என்றும் முழுமையான தூய்மையால் சம்பூர்ணமாகி உள்ளார்கள் என்றும் அறிக்கை வர வேண்டும். பாப்தாதாவிற்கு கை தட்டுவதற்கு அதிக நேரம் எடுக்காது. ஒரு தேதியை கொடுங்கள். நீங்கள் ஒரு தேதியை கொடுங்கள் என்று கூறப்பட்டது. அனைவரையும் கேளுங்கள். பாருங்கள், இது நடக்கவே வேண்டும். எவ்வாறாயினும் நான் என்ற வார்த்தையில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என உங்களுக்கு கூறப்பட்டது. அப்பொழுது மட்டுமே உங்களால் தந்தையுடன் திரும்பிச் செல்ல முடியும். இல்லாது விட்டால் நீங்கள் அவருக்கு பின்னாலேயே செல்ல வேண்டி இருக்கும். ஆகவே பாப்தாதா இப்பொழுது வாயில்களை திறக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் அவருடனேயே திரும்பிச் செல்ல வேண்டும். வாயில்களை திறப்பதற்காக ஒரு தேதி கொடுக்கும்படி தந்தை பிரம்மா குழந்தைகள் அனைவரிடமும் கேட்கின்றார். நீங்கள் வாயில்களை திறக்க விரும்புகின்றீர்கள் தானே? நீங்கள் திரும்பிச் செல்ல விரும்புகின்றீர்கள் தானே? இன்று கொண்டாடுவதென்றால் அவ்வாறு ஆகுதல் என்று அர்த்தம். நாம் கேக் வெட்டுவது மட்டுமன்றி நான் என்பதையும் முடித்து விடுவோம். நீங்கள் அதை பற்றி சிந்திக்கின்றீர்களா அல்லது ஏற்கனவே அதை பற்றி சிந்தித்து விட்டீர்களா? அனைவருடைய பல வகையான எண்ணங்களும் அமிர்த வேளையில் பாப்தாதாவை வந்தடைகின்றன.
எனவே இதை உங்களிடையே கலந்துரையாடி பாபாவிற்கு அந்த தேதியை கொடுங்கள். நீங்கள் ஒரு தேதியை நிச்சயம் செய்யும் வரை உங்களால் அந்த பணியை நிறைவேற்ற முடியாது. கவனத்திற்கும் முதலில் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கின்றீர்களா அல்லது ஏற்கனவே அதை பற்றி சிந்தித்து விட்டீர்களா? அனைவருடைய பல வகையான எண்ணங்களும் அமிர்த வேளையில் பாப்தாதாவை வந்தடைகின்றன. எனவே இதை உங்களுக்கிடையே கலந்துரையாடி பாபாவிற்கு அந்த தேதியை கொடுங்கள். நீங்கள் ஒரு தேதியை நிச்சயம் செய்யும் வரை உங்களால் அந்த பணியை நிறைவேற்ற முடியாது. அனைத்திற்கும் முதலில் மகாரதிகள் ஒரு தேதியை நிச்சயம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் மற்ற அனைவரும் பின்பற்றுவார்கள். உங்களை பின்பற்றுபவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். உங்களின் தைரியத்தால் அவர்கள் மேலதிக சக்தியை பெறுவார்கள். உதாரணமாக, நீங்கள் இப்பொழுது சத்தியத்தையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்கினீர்கள். எனவே அவர்கள் தயாராகினார்கள். ஆகவே இப்பொழுது சம்பூர்ணம் அடைவதற்கும் ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். நீங்கள் கர்மாத்தீத் ஆக வேண்டும் என்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். என்னதான் நடந்தாலும் நீங்கள் இப்படி ஆக வேண்டும், நீங்கள் அதை செய்ய வேண்டும், நீங்கள் இதை இப்படி செய்ய போகின்றீர்கள், இது நடக்க வேண்டும். விஞ்ஞானிகளின் சத்தமும் விநாசத்தை ஏற்படுத்த போகின்றவர்களின் சத்தமும் தந்தையின் காதுகளை வந்தடைகின்றன. அவர்களும் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் காத்திருக்கின்றீர்கள், நீங்கள் ஏன் காத்திருக்கின்றீர்கள்? முன்னோடி குழுவும் ஒரு தேதியை நிச்சயம் செய்யும்படி கேட்கிறார்கள். ஆகவே ஒரு நாளை நிச்சயம் செய்யுங்கள். தந்தை பிரம்மாவும் ஒரு தேதியை குறிக்கும்படி கேட்கின்றார். எனவே இந்த மீட்டிங்கை வையுங்கள். அதிகளவு துன்பத்தை காண பாப்தாதாவால் தாங்க முடியவில்லை. அனைத்திற்கும் முதலில் சக்திகளும் பாண்டவர்களும் உங்களின் சேவை ரூபத்தில் கருணை கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களை அதிகளவில் அழைக்கின்றார்கள். அவர்கள் அப்படி அழைக்கும் ஒலி உங்களின் காதுகளில் எதிரொலிக்க வேண்டும். காலத்தின் அழைப்பு என்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துகின்றீர்கள். இப்பொழுது பக்தர்களின் அழைப்பை கேளுங்கள். துன்பத்தை அனுபவம் செய்பவர்களின் அழைப்பை கேளுங்கள். சேவையில் உங்களுக்கு நல்லதோர் இலக்கம் உள்ளது. அதற்கு உங்கள் பாப்தாதா உங்கள் சான்றிதழ் வழங்குகின்றார். மிக நல்ல ஊக்கமும் உற்சாகமும் காணப்படுகிறது. குஜராத் 1ஆம் இலக்கத்தை பெற்றுள்ளார்கள். ஆகவே 1ஆம் இலக்கத்தில் வந்தடைந்ததற்கு பாராட்டுகள். இப்பொழுது குறைந்தபட்சம் அவர்களின் அழைப்பில் சிறிதளவையேனும் கேளுங்கள். அந்த அப்பாவி ஆதரவற்றவர்கள் அதிகம் அழைக்கிறார்கள். அவர்கள் தமது இதயபூர்வமாக அழைக்கிறார்கள். அவர்கள் பரிதவிக்கிறார்கள். விஞ்ஞானிகளும் அதிக அளவில் சப்தமிடுகிறார்கள். அதை எப்பொழுது செய்வது? நாம் அதை எப்பொழுது செய்வது? அதை எப்பொழுது செய்ய வேண்டும்? அவர்கள் அழைக்கிறார்கள். நீங்கள் இன்று கேக் வெட்டலாம், ஆனால் நாளையில் இருந்து அவர்களின் அழைப்பை கேளுங்கள். கொண்டாட்டம் என்பது சங்கமகத்தின் திருவிழா ஆகும். ஒரு புறம் கொண்டாடுங்கள், மறுபுறம் அந்த ஆத்மாக்களை உருவாக்குங்கள். அச்சா, எனவே நீங்கள் எதை கேட்டீர்கள்? உங்களிடம் ஒரு பாடல் உள்ளது. சந்தோஷமற்று இருப்பவர்களின் மீது சிறிது கருணை காட்டுங்கள். உங்களைத் தவிர வேறு எவராலும் கருணை காட்ட முடியாது. ஆகவே இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப மாஸ்டர் கருணை கடல்கள் ஆகுங்கள். உங்களிலும் கருணை கொள்ளுங்கள். சகல ஆத்மாக்களிலும் கருணை கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களின் முகம் அனைவருக்கும் வெவ்வேறு ஒளி கதிர்களை வழங்கும் வெளிச்ச வீடாக இருக்க வேண்டும். அனைவரையும் இழந்திருக்கும் உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் பேறுகளின் துளிகளின் கதிர்களை பரப்புங்கள். அச்சா, தந்தையின் ரூபமாக உள்ள மேன்மையான குழந்தைகள் அனைவருக்கும், தந்தைக்கு நெருக்கமாக இருப்பதுடன் சதா ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கும், தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் குழந்தைகளான அனைவருக்கும், தமது பிராமண பிறவிக்கான பாராட்டுகளுக்கு தகுதி வாய்ந்த எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும், ஒருமுகப்படுத்தும் அதாவது ஸ்திரத்தன்மை சக்தியால் நிரம்பியிருக்கும் ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் பல மில்லியன் மடங்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களும். பாராட்டுகள், பாராட்டுகள். நமஸ்தே.
அதி அன்பிற்குரிய அவ்யக்த பாப்தாதா சிவனின் கொடியை தனது கரங்களால் ஏற்றி வைத்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நாளில் எல்லோரும் தமது பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்களை வழங்கி பெற்றார்கள். அத்துடன் கொடியையும் ஏற்றினார்கள். எவ்வாறாயினும் ஆத்மாக்களான நீங்கள் அனைவரும் இந்த புவி உருண்டையின் மீது நிற்க, அனைவரும் உங்களின் முகங்களில் தந்தையின் கொடியை பார்க்கின்ற அந்த நாள் மிகவும் விரைவில் வரும். துணியால் ஆன கொடி பெயரளவிலேயே உள்ளது. ஆனால் குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவரின் முகமும் தந்தையின் ரூபத்தை காட்ட வேண்டும். நீங்கள் அத்தகைய கொடியை ஏற்ற வேண்டும். நீங்கள் அந்த நாளை மிக 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 விரைவில் கொண்டு வர வேண்டும். அது வர வேண்டும். அது வரவே வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் எந்த விதமான எல்லைக்கு உட்பட்ட ராஜரிகமான ஆசையில் இருந்து விடுபட்டிருந்து சேவை செய்கின்ற பரோபகார சேவையாளர் ஆகுவீர்களாக. தந்தை பிரம்மா எந்த விதமான கர்ம பந்தனத்தில் இருந்து விடுபட்டிருப்பதுடன் பற்றற்றவராக இருக்கும் அத்தாட்சியை காட்டினார். அவரிடம் சேவை மற்றும் அன்பை தவிர வேறெந்த பந்தனமும் இருக்கவில்லை. சேவை செய்வதில் உள்ள வேறெந்த எல்லைக்கு உட்பட்ட ராஜரிகமான ஆசைகளும் உங்களை அந்த கர்ம பந்தனத்தில் கட்டிவிடும். ஆனால் உண்மையான சேவையாளர்கள் அந்த கர்ம பந்தன கணக்கில் இருந்து விடுபட்டிருப்பார்கள். ஷரீரங்கள் மற்றும் ஷரீர உறவுகளில் பந்தனங்கள் இருப்பதை போன்று சேவை செய்வதில் ஏதாவது சுயநலமான நோக்கங்களை கொண்டிருப்பதும் ஒரு பந்தனமே ஆகும். அந்த பந்தனத்திலிருந்தும் எவ்விதமான ராஜரிகம் கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்டு ஒரு பரோபகாரி சேவையாளராக ஆகுங்கள். ஒரு பரோபகார சேவையாளர் ஆகுங்கள். ஸ்லோகம். உங்களின் சத்தியங்களை ஒரு ஃபைலில் வைத்திருக்காதீர்கள். ஆனால் அவற்றை முடிவு செய்வதன் மூலம், அதாவது நிறைவேற்றுவதன் மூலம் வெளியே கொண்டு காட்டுங்கள். அறிவிப்பு. இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச யோகா தினம். இதில் பிராமண குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாலை 6:30 7:30 வரை யோக தபஸ்யாவில் இருப்பார்கள். குறிப்பாக அஷரீரி உலகில் ஆழ்ந்த மௌனத்தின் அனுபவங்களை பெறுங்கள். உங்களின் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தி எரிமலை ஸ்திதியில் ஸ்திரமாகி சம்பூர்ணத்தையும் முழுமையையும் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.